கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபருக்காக நீங்கள் காத்துட்ருக்கலாமா அல்லது மூவ் ஆன் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே. ஸோ நான் இங்கே வந்து ரெண்டு ஃபைல் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஃபைல் நம்பர் ஒன் வந்து இந்த ப்ளூ கலர் டெக்கில் இருக்க இந்த ரெட் கலர் ஸ்டோன், இது ஃபைல் நம்பர் ஒன். ஓகே. ஸோ அதே மாதிரி ஃபைல் நம்பர் டூ வந்து இந்த க்ரீன் கலர் டெக்கில் இருக்க இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோன். ஓகே. ஸோ ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டோன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டெக் வச்சு கூட செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உங்கள் ஃபைல் எது அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீடிங்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃபைல் நம்பர் ஒன், யாரெல்லாம் இந்த ரெட் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஸோ உங்கள் நபரோட காதலுக்காக நீங்கள் காத்துட்ருக்கலாமா அல்லது மூவ் ஆன் பண்ணிடலாமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ இந்த டேட்டில் இருந்து உங்கள் காதலுக்காக நீங்கள் காத்துட்ருக்கலாமா அல்லது மூவ் ஆன் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு யூனிவர்ஸ் சைட்லேருந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி இருக்கலாமா அல்லது மூவ் ஆன் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஓகே. நம்ம போயிருக்கலாமா அல்லது மூவ் ஆன் ஆகலாமா அப்படிங்கிறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே. ஃபர்ஸ்ட் அப்படியே என்ன வந்திருக்கு அப்படின்னா செலிப்ரேஷன். அதாவது உங்கள் காதலுக்காக நீங்கள் கண்டிப்பாக காத்துட்ருக்கலாம் அப்படின்னும் எடுத்த உடனே என்ன வருதுன்னா, இந்த காதலுக்காக நீங்கள் இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் வந்து கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விரும்பியிருப்பீங்க. ஓகே. அப்போ இந்த இடத்துல காத்துட்ருக்கலாமா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல மேலோட்டமாக பார்க்கும்போது காத்துட்ருக்கலாம் அப்படின்னு தான் வருது. அப்போ ஸோ இதை தெளிவுபடுத்தி பார்க்கலாம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது. ஸோ வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். ஃபைல் ஒன் வந்து காத்துட்ருக்கலாமா அல்லது மூவ் ஆன் ஆகலாமா அப்படி சொல்லி. ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் இல்லைன்னா உங்கள் நபர் காதலிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பேசினாலும் சரி, பேசாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களை ஒரு தொடர்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு செலிப்ரேஷன் வந்து வேணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக அடுத்த கட்டம் நகர்த்தி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே எண்ணங்கள் வந்து வச்சுருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ முழுசாக இந்த நபர்கள் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் தேவை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு இங்கே தெரியுது. ஓகே. ஸோ கிளியர் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இந்த விஷயம் தான் உங்கள் காதல் வந்து இப்போ எண்ட் ஆகி போயிருக்கு அப்படின்னாலும், இல்லை இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு போயிருக்காங்க, இதில் வந்து ஒரு செலிப்ரேஷன் வருமா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு சில சந்தேகம் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஸோ சந்தேகமே தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு செலிப்ரேஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மட்டும் எதிர்பார்க்க கிடையாது. அந்த சைடில் இருந்து உங்கள் நபர்களும் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா. ஸோ வந்து தீர்க்கமாக இந்த காதலில் வந்து என்ன கொடுக்கணுமோ அதை வந்து யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ இந்த காதல் முடிஞ்சு போச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு அதீதமான காதல் இருக்குது, இந்த காதலில் வந்து நான் ஒரு செலிப்ரேஷனை ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறது உண்மையான காதல் உங்களுக்குள்ளே இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த முடிஞ்சு போன காதலில் கூட இந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பாவ மன்னிப்பு, திருப்பி உங்கள் நபர் கூட செய்கிறதுக்கான வாய்ப்பு அப்படி சொல்லி சில விஷயங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இதை கொஞ்சம் பார்ப்போம். இந்த கார்டில் என்ன வந்திருக்கு அப்படி சொல்லி. ஓகே. இப்போதைக்கு சில விஷயங்கள் வந்து நடக்கிறத பார்த்தா உங்களுக்கே டவுட்டாக இருக்கும். நிஜமாவே இந்த நபருக்காக காத்துட்ருக்கலாமா அல்லது மூவ் ஆன் ஆகலாமா அப்படின்னு சொல்லி அடிக்கடி உங்களுக்கு தோணியிருக்கும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வந்து வந்திருக்கும். ஓகேயா.
ஸோ இங்கே ஒரு சில பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா கூட காதலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஸ்டார். ஓகேயா? நீங்கள் தான் காதல் தேவதை அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த நபர்களுக்கு வந்து தெரியும். ஓகே. ஸோ நீங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கீங்க, அந்த நபர் கூட கதைக்காமல் இருக்கீங்க அப்படின்னாலும் எப்படியுமே உங்ககிட்ட இருக்க காதல் மாதிரி இன்னொருத்தவங்க கிட்ட உணர்ந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இவங்க எவ்வளோ தூரம் தான் போனாலும் கண்டிப்பாக உங்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேனே ஒழிய, இவங்க வேகமாக வருவாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை உடனடியாக இந்த காதல வந்து ஒரு செலிப்ரேஷன் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டால், எஸ் அப்படிங்கிறத என்னால் இங்கே சொல்ல முடியலை. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு சில தாமதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஆசையும் இருக்குது, உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. ஸோ அதையும் போல் இங்கே ஒரு சில தாமதங்களை வந்து அவங்க குறிக்கிறாங்க. ஓகேயா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி பார்த்துருவோம். ஓகே. இந்த தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க ஃபேமிலி சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஓகே. ஓகே. இப்போ இந்த ஃபேமிலியை சார்ந்த யாராவது கூட முக்கியமாக அவர்களுடைய தாய் அப்படிங்கிற மாதிரி, இல்லை அக்கா அந்த மாதிரி யாராவது இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சடனாக இந்த காதலில் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இவங்களால, அதாவது உங்கள் பார்ட்னரால் உடனடியாக இந்த காதலுக்கு வந்து எதுவுமே முடிவெடுத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஸோ அதனால கூட இந்த எண்ட் ஆகின விஷயத்த அப்படியே வச்சுட்டு இப்போதைக்கு அதுக்கு எஸ்னும் சொல்லாமல் நோனும் சொல்லாமல் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு கொஞ்சம் பார்த்துட்ருக்கலாம். ஸோ அதேபோல் இந்த காதல் இந்த உங்கள காதலிக்கிற நபர்கள் வந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியலை. ஏன்னா இவங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத இவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து வெயிட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ மற்ற கார்ட்ஸையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. ஓகே. இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த நபர்களுக்காக காத்துட்ருக்கலாமா அப்படின்னு கேட்டால், இந்த நபர்கள் வந்து ஏற்கனவே திருமணமான நபர்களாக இருக்கும் பட்சத்தில் ஐ எம் ரியலி சாரி. நீங்கள் வந்து காதலிக்கிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த நபர்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்கலாம். ஓகேயா? ஆனால் இந்த நபர்களை வந்து ஏற்கனவே திருமணம் ஆகிக்கு இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா, இவங்க இப்போதைக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த எதிர்பார்த்து பாயிண்ட் பண்ணி உங்ககிட்ட பழகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கூட நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கேட்கும்போது இவங்க எஸ்ன்னு சொல்லிக்க மாட்டாங்க, நோன்னு சொல்லிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக ஒரு ஃபேமிலி ஒன்று இருந்துகிட்ருக்கும். அப்போ வந்து சீக்கிரமா உங்ககிட்ட வந்து ஒரு அஃபைரோ, ஒரு கமிட்மெண்ட்டோ குடுக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு எண்ணம் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்க நெறைய தடவ கேட்டுருக்கலாம். ஒரு திருமணத்துக்கு கமிட்மெண்ட் குடுங்க அப்படி சொல்லி கூட. ஏன்னா இந்த நபர்கள் வந்து பின்வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்க நபர்கள் வந்து ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சில தேவைகளுக்காக பாயிண்ட் பண்ணி உங்ககிட்ட பழகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நீங்கள் காதலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த நபர்களுக்கு வந்து ஃபேமிலி வந்து ஒரு தடையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இவங்க அதை விட்டு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி வெளியே வரும் பட்சத்தில் கண்டிப்பாக வெளியே வருவாங்க. ஸோ அப்படி வெளியே வரும்போது, இந்த காதலை வந்து ஒரு சக்ஸஸான ஒரு இதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இப்போதைக்கு அவங்களால எஸ்னும் சொல்ல முடியாமல், நோனும் சொல்ல முடியாமல் ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கார்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ் நான் அதே சொன்னது விஷயம் தான். அதாவது இவங்களுக்கு இப்போதைக்கு எஸ்னும் சொல்ல முடியாது, நோனும் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த விஷயத்தில் ஒரு தெளிவு வரணும். ஓகேயா? ஸோ அந்த தெளிவு வந்துடுச்சு அப்படின்னா, இவங்க ஓப்பனாக உங்ககிட்ட வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத இவங்க பேசுவாங்க. ஸோ அதேபோல் ஆ ஒரு சில ஒரு ஒரு சிலர் வந்து அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் பயந்திருக்கலாம். பயந்த சுபாவமா இருக்கலாம். ஓகே. ஸோ எந்த விஷயமுமே நேரடியா பேசாம, எந்த விஷயத்துக்குமே திடீர்னு ஒரு தீர்மானம் குடுக்காம, ஒரு திடீர்னு ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் பயந்த சுபாவமா இருக்கிறதுனால கூட, இவங்க கொஞ்சம் பின்வாங்கலாமே தவிர்த்து, இந்த நபர்களுக்காக இப்போதைக்கு கார்ட்ஸ் வந்திருக்கிறத பார்த்தா நீங்க காத்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ இந்த கார்டில என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அதே தான். ஒரு ஒரு முடிவு வந்திருக்கு அப்படின்னாலும், இது காதல் வந்து அடுத்த தொடக்கத்துக்கே போகாது அப்படின்லாம் நம்மளால இங்க சொல்ல முடியாது. ஏன்னா, ஒரு திருப்புமுனை அப்படிங்கிறது உங்க காதல்ல கண்டிப்பா இருக்கு. ஓகே.
ஸோ இந்த திருப்புமுனை அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, உங்க பார்ட்னர் வந்து ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் வரும். ஓகே. ஸோ அவங்க ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அதேபோல் இந்த காதலுக்காக நிறைய ஒர்க் பண்ணணும். ஓகே. அதாவது ஒர்க்னா எப்படின்னா, இதில அவங்க ஃபேமிலிய சமாதானப்படுத்துறது, அப்படி இல்லைன்னா இந்த திருமணத்தை வந்து யாராவது தடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள சமாதானப்படுத்துறது, இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய விதத்தில் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். அது வந்து மதம் சார்ந்திருக்கலாம், வயசு சார்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, அப்ப சில பேர கடந்து தான் இந்த விஷயத்தில வந்து ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு குடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால, இவங்களால உடனே வந்து இந்த திருமணம் அப்படின்னு எடுத்துட்டு போ முடியலையே தவிர்த்து, இந்த நபர்கள் கண்டிப்பா இவங்களுக்கு நீங்க கொஞ்சம் டைம் குடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, திருமணத்துக்காக எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அதே நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா தான் இது சாத்தியம். இந்த நபருக்கு ஏற்கனவே ஃபேமிலி இருக்கு அப்படின்னா, இன்னுமே அவங்க கொஞ்சம் இத லாங்கா இழுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த கட்டத்தையே குடுக்காம, இல்ல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பதில் சொல்லாம கொஞ்சம் இழுபறியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்ல நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நான் உங்கள சந்திக்கிறேன். ஃபைல் நம்பர் 1 பாய். டேக் கேர். ஹாய் ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஆரஞ்ச் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஸோ உங்கள் நபருக்காக நீங்கள் காதலில் உங்கள் நபருக்காக காத்துட்ருக்கலாமா அல்லது மூவ் ஆன் ஆகலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ரீடிங் இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, உடனுக்குடன் வந்து உங்களுக்கு ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ உங்கள் நபருக்காக நீங்கள் காத்துட்ருக்கலாமா, மூவ் ஆன் ஆகலாமா அப்படிங்கிறதுக்கு இந்த டெக்லேருந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ ஒவ்வொரு கார்டுக்கா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இந்த கார்டில் இது நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஃபைல் 1 செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைல் 2 செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த காதலில் வந்து ஒரு அடுத்த திருப்பம் வேணும். அடுத்த திருப்பம் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியானதா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே போல் நீங்கள் கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே. சில ஞாபகங்கள் பார்க்கும்போது, இந்த இந்த இதில வந்து புதிய தொடக்கம் வருமா? அப்படிங்கிறதே கொஞ்சம் டவுட்டா இருக்கலாம். ஆனா, ஒரு சில ஞாபகங்கள் பார்க்கும்போது, இல்ல, இல்ல கண்டிப்பா இதில ஒரு புதிய மாற்றத்த வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு நம்பிக்கை குடுக்குற மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி உங்க நபர்களோட செய்கை வந்து, இல்லங்க இது இவரு வர மாதிரியே தெரியல. இவங்க வந்து நான் காதலிக்கக்கூடிய நபர் வந்து வர மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் உங்களையே யோசிக்க வச்சு கொஞ்சம் தடுமாற்றம் வைக்கக்கூடிய மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில, இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கே மனக்குழப்பம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது இந்த காதல பொறுத்து நீங்க வேணுமா, வேண்டாமா அப்படிங்கிறதுல இவங்களுக்கே நெறைய மனக்குழப்பம் இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இவங்கள பர்சனலா இவங்கள பொறுத்த மட்டும் இந்த காதலுக்கு உடனே ஒரு தீர்வு வந்து சொல்ல முடியாம இருக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு சில சூழ்நிலைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னாலும், இதில என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கே ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஓகே. ஒரு சிலரோட நபரோட லைஃப்ல வந்து கண்டிப்பா ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 3வது நபர். நீங்க காதலிக்கக்கூடிய நபருக்கே இப்போ 3வது நபர் இருக்காங்க அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில, இவங்களுக்கு அவங்கள செலக்ட் பண்ணுறதா, இல்ல உங்கள செலக்ட் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி நெறைய குழப்பங்கள் இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த கார்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே விஷயம் தான். இதில உங்கள செலக்ட் பண்ணுறதா, அவங்கள செலக்ட் பண்ணுறதா, இல்ல நான் யாருக்காக காதலிக்கிறது, யார என்ற வாழ்க்கையில எடுத்துக்கொள்றது அப்படிங்கிற மாதிரி நெறைய குழப்பங்கள் இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கிறதுனால, இவங்களால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியறதில்ல. ஸோ அதேபோல உங்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு பதில் வந்து இவங்களால சொல்ல முடியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே.
ஸோ இந்த நபர்கள் வந்து அ நீங்க கொஞ்சம் அ சிந்திச்சு பார்க்குறது நல்லது. ஏன் அப்டின்னா, இவங்களுக்கு ஏற்கனவே ஆப்ஷன் இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்ப ஏதோ ஒரு பெரிய சந்தர்ப்பத்தில தான் இவங்களுக்காக நீங்க வந்து ஓகே இத வந்து ரிலேஷன்ஷிப்பா எடுத்துட்டு போலாம் அப்டின்னு சொல்லி ஓகே சொல்லியிருப்பீங்க. சடனா பார்த்தா இது ரூட் வந்து மாறி வேற மாதிரி போயிருக்கும். இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டியா லவ் பண்ணிட்டு கூட, இல்ல அவங்க வேண்டாம் அப்டின்னு சொல்லி உங்ககிட்ட வந்த நபர்களா கூட இருக்கலாம். இந்த இடத்துல உங்ககிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டிய நோக்கி திரும்பவும் அதையே வேண்டான்னு சொல்லிட்டு போன மாதிரி இருக்கலாம். ஓகேயா? ஸோ இங்க கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு நெறைய ஆப்ஷன் இருந்திருக்கலாம். ஸோ இவங்க யாரையாவது காதலிச்சுட்டு இருக்கும்போதே அவங்கள பாதியிலே விட்டுட்டு உங்ககிட்ட வந்திருக்கலாம். ஸோ அதேபோல உங்கள காதலிச்சுட்டு இருக்கும்போது இந்த நபர்கள் உங்கள விட்டு இன்னொருத்தர்கிட்ட போறாங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஓகே. ஓகே. ஒரு சில நபர்கள் வந்து ம் நீங்க திருமணமான நபர காதலிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆகி வெளிய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. இதில காதல் அப்படிங்கும்போது அதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு. அதையே நீங்க காதலிக்கிற நபர் வந்து ஏற்கனவே திருமணம் ஆகி இருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த தேர்ட் பார்ட்டிய விட்டுட்டு வெளிய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இங்க கரண்ட்லி இருக்க ஒரு விஷயத்த வந்து விட்டுட்டு வெளிய வரணும் அப்படின்னு இவங்க ஃபோக்கஸ் குடுக்குற மாதிரி இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த கார்ட்ல வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, எஸ் அதே விஷயம் தான் வந்திருக்கு. அதாவது நீங்க காதலிக்கக்கூடிய நபர்கள் வந்து அ ஏற்கனவே திருமணமாகி ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னா, அவங்க அத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, உங்க காதலுக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு, இங்க கொஞ்சம் வெளிய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதே நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு சரியா செலக்ட் பண்ணிக்கொள்ள தெரியல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, நெறைய ஆஃபர் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்குங்கிறதுனால, இவங்களே நெறைய கன்ஃப்யூஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது, இங்க வந்து அவங்க வந்து அவங்களுக்கு சரியான தீர்மானத்த தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு புடிச்ச மாரி தான் எடுப்பாங்க அப்படிங்கும்போது, இங்க கொஞ்சம் அப்படியே அ இத கொஞ்சம் சீரியஸா எடுக்காம இந்த ரிலேஷன்ஷிப்ப, இந்த காதல ரொம்ப சீரியஸா எடுக்காம கொஞ்சம் ஒரு ஜாலியா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் அவ்வளோ ஸ்திரத்தன்மையா இந்த காதல அவங்க எடுத்துட்டு வரல அப்படிங்கிறதையும் பார்க்குறேன். ஓகேயா? ஸோ இது வந்து எல்லாருக்கும் பொருந்தணும் அப்படின்னு கிடையாது. இங்க கார்ட்ஸ்ல என்ன வருதோ அதுதான் சொல்றேன். ஓகேயா? பொருந்துது அப்படின்னா எடுத்துக்கோங்க. பொருந்தல அப்படின்னா விட்டுருங்க. ஓகேயா? ஸோ இது தனிப்பட்ட ரீதியா எல்லாருக்கும் பொருந்தணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகே. ஒரு சிலருக்கு பொருந்தலாம், ஒரு சிலருக்கு பொருந்தாம கூட போகலாம். ஓகே. ஸோ இந்த கார்ட்ல வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே. இங்க ஒரு புதிய திருப்பம் திரும்புறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ இந்த நோட்ல ம் ஒரு நோட்ல ஒரு 60% நபர்களுக்கு வந்து உங்க நபர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ ஒரு புதிய தொடக்கம் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காத்துட்ருக்கலாம். ஓகேயா? உங்களோட காத்திருப்பு கண்டிப்பா ஒரு திருமணத்தில போய் முடியறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. ஸோ அதேபோல இங்க ஒரு சிலரோட எனர்ஜில கொஞ்சம் பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகேயா? ஸோ அது ஒரு டார்க் எனர்ஜினால கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா, உங்க காதல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்கன்னா, அந்த தேர்ட் பார்ட்டினால கூட இந்த காதல் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படலாம். ஸோ இந்த காதல் பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது, இவங்களுக்கே என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரில அப்படிங்கும்போது, இந்த டார்க் எனர்ஜி வந்து முழுசா கிளியர் ஆகுது அப்படிங்கும்போது, உங்க காதல் வந்து சக்ஸஸ் ஆன பாதையை நோக்கி போகும். அப்படி இல்லங்கும்போது, இங்க கொஞ்சம் நீங்க வந்து சிந்திச்சு பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஓகேயா? ஸோ இது வந்து எல்லாருக்கும் பொருந்தணும்னு கிடையாது. பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, விடலாம். ஓகேயா? ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த நபருக்காக நீங்க காத்துட்ருக்கலாம். அல்லது மூவ் ஆன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டியது நல்லது. நீங்க வந்து காதலிக்கிற நபர் வந்து ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்க வந்து ஒரு புதிய திருப்பத்த குடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க காதலிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, கொஞ்சம் அதுக்கான டைமிங் வந்து கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும். ஓகேயா? ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங் பைல் நம்பர் 2. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நானும் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.